பமுகம் பாட்டிவியில் என தமிழ் வானில் ஒரு புள்ளினி வருவது தகவல் சாலை தோப்போடு திரு ஜோர்ட் அவர்கள் வணக்கம் பாருங்கள். வணக்கம். மீண்டும் விடுதலை கழித்து தகவல் சாலையை ஆரம்பிக்கின்றோம். புதன்கிழமை வளமை போன்ற நிகழ்ச்சி தான். செய்திகள் குறைவாக இருந்தாலும் உரிய முக்கியமான விடயங்களை பகிரும் பொழுது அந்த நேரம் முழுதாக சரி வரும் என்று நினைக்கின்றேன். வளமை போல ஒரு 8:15 மன்னிக்கணும் 7:30 8:15 நிகழ்ச்சியை முடிக்கும் அளவுக்கு நாங்கள் நகர்த்தி செல்வோம். முதல் பகுதியே பிரித்தானியாவோடு சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு கொண்டு வரலாம். நிறைய பிரித்தானிய செய்திகளும் உண்டு, அதே போன்று உலக செய்திகளும் உண்டு. முடிந்தவரை எடுத்து வருவோம். சரி, முதலாவதாக இன்று பிரித்தானிய செய்திகளை பார்க்கும் பொழுது, இன்று முதல் தடவையாக இந்த எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு முறையாக பாராளுமன்றம் கூடும் ஒரு தினமாக இன்று காணப்படுகிறது. அதிலும் பிரதமருக்கான கேள்வி நேரம் என்பது PMQ சொல்வார்கள், பிரதமருக்கான கேள்வி நேரம். வழமையாக எந்த பிரதமர் இருந்தாலும் அந்த புதன்கிழமைகளில் அவர்கள் கேள்வி கொடுக்கப்படும். இதுவரை காலமும் எதிர்கட்சியாக இருந்த தொழிற்கட்சி இப்பொழுது பிரதமராக அவர் மாறியுள்ளார். அதே போன்று முன்பு பிரதமராக இருந்த ரிஷி சுனாக் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக மாறியுள்ளார். அதாவது அவர்தான் இப்போதைக்கும் எதிர்கட்சி தலைவர். ஆனால் இங்கே பல விடயங்களை சேர்த்தே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கும் ரிஷி சுனாக் அவர்கள் இன்னும் சில வாரங்களில் அந்த பதவியில் இருந்த விலக வேண்டிய நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த கட்சிக்குள் யார் அடுத்த கட்சியினுடைய தலைவராக வருகிறது என்ற ஒரு அவர்களுக்கு இடையிலான ஒரு தேர்தல் போட்டி ஒன்று ஆரம்பித்துள்ளது. அதில் 6 அல்லது 7 பேர் வரை அந்த போட்டியில் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டாலும், இன்றளவில் முக்கியமாக முன்னாள் உள்நாட்டு அமைச்சர், அதாவது ஹோம் ஆஃபீஸ்க்கு பொறுப்பாக இருந்த பிரித்தி பட்டேல் அவர்கள் குறைந்த வாக்களை பெற்றதனால் அந்த ரன்னிங் அந்த போட்டியிலிருந்து விலத்தப்பட்டுள்ளார். இவரை விட முன்பு ஹோம் ஆஃபீஸுக்கு பொறுப்பாக இருந்த ரோபர்ட் ஜென்ரிக் என்பவருக்கு கூடுதலான வாக்கள் கிடைத்துள்ள 28 வாக்கள் வரை. அவரை அடுத்து பெர்னார்ட், ஒரு கருப்பினத்தை சேர்ந்த பெண்மணி, நல்ல சக்தி வாய்ந்தவர், தொழில் அமைச்சராக இருந்தவர், அவருடைய 2வது இடத்தில் நிற்கின்றார். ஆனால் 3வது 4வது இடங்களில் முன்னாள் வெளிநாட்டு அமைச்சர் என்று இருக்கின்றார்கள். ஆனால் இதோடு முடியவில்லை. இந்த போட்டி தொடர்ந்து 5-6 பேர் என்று இருந்தது 4 பேராகி, பின்பு 2 பேராகி, பின்பு அதில் தெரிவு செய்யப்படுகிறார் எதிர்கட்சி தலைவராக வருவார். அதாவது கட்சியினுடைய தலைவராக வருபவர் எதிர்கட்சி தலைவராகவும் வருவார். இன்னும் சில வாரங்கள் தொடர்ந்து ரிஷி சுனாக்கே எதிர்கட்சி தலைவராக இருப்பார். அடுத்தது இந்த மாதம் இறுதி பகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மகாநாடு, வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் அந்த முக்கியமான மகாநாடு இந்த முறை நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரை மிக முக்கியம் என்னென்றால், இவர்கள் தோல்வி அடைந்து, அதாவது ஆட்சியில் இருந்தவர்கள் ஆட்சி இழந்த நிலையில் அவர்கள் செய்யும் முதலாவது கட்சி மகாநாடு இது. ஆகவே இது முக்கியமானது என்றால், இங்கே தாங்கள் தோற்றதுக்கான காரணம் என்னென்று பலரும் பலவாறு பேசுவார்கள். இது அவர்கள் மீண்டும் பதவிக்கு வருவதற்கான ஒரு ஆரம்பமாக கருதப்படுகிறது. அது வருவார்கள், அவரை மாட்டார்களா என்பது வேறொரு விடயம். ஆனால் அவர்கள் இப்படித்தான் தொழிற்கட்சியும் 14 வருடம் ஆட்சிக்கு வர முடியாமல் இருந்து சிறிதாக இப்படித்தான் வளர்ந்து கொண்டு வந்தது. ஆனால் அங்கே 2 தலைவர்களுக்கு இடையே தான் போட்டி இருந்தது. கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் குறிப்பிட்ட அந்த 5-6 வருடத்தில் 4-5 பிரதமர்கள் என்று மாறி மாறி அவர்களுடைய பிரச்சனையினால் அந்த கட்சி பலமிழந்து போனது. பின்பு அரசியல் நடவடிக்கைகள் பல காரணமாக இழந்துள்ளது. ஆகவே இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கும் தொழிற்கட்சியினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்தான் பிரதமர். இன்று அவர்கள் 2 பேருக்கும் இடையிலான கேள்வி நேரம் வெகு உற்சாகமாக நடைபெற்றது. இப்பொழுது ஆட்சியில் அரசாங்கத்தை எப்படியாவது ஒரு வழிக்கு கொண்டு வந்ததாவது இவர்கள் தவறானவர்கள், பிழையானவர்கள் என்று காட்டி மக்களிடையே ஒரு கருத்தை உண்டாக்கினால்தான் அடுத்த முறை தாங்கள் பதவிக்கு வரலாம் என்பதனால் இப்பொழுதிருந்தே ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரான கொள்கைகளில் குற்றச்சாட்டுகள் பல எழுந்துள்ளன. இதில் முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால், இவர்கள் பதவிக்கு வந்தவுடன் 2-3 முக்கியமான விடயங்களில் கை வைத்தார்கள். ஒன்று, இந்த விண்டர் ஃபியூவல் பேமெண்ட், அதாவது இந்த
குளிர்காலத்தில் வயோதிபர்களுக்கு இந்த நேரம் வீட்டை ஹீட்டர் போடணும், ஆக மின்சாரம் கேஸ் கூடுதலாக போவதனால் அவர்களுக்கு மேலதிக கட்டணமாக செலவு வரும். அந்த செலவை அரசாங்கம் கொடுக்கும் ஒரு 200 பவுன் வரை கொடுத்து கொண்டு வந்தது. ஆனால் இந்த முறை அந்த பென்ஷன் எடுப்பவர்களுக்கு எல்லோருக்கும் அந்த விண்டர் ஃபியூவல், அதாவது அந்த குளிர்காலத்துக்கான சூடு, அந்த வீட்டை சூடாக வைப்பதற்காக இவர்களுக்கு கொடுத்த கொடுப்பனவே எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. சில உண்மையில் பென்ஷன் எடுத்து அவர்களுடைய வருவாய் காணாத நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டுமே இவர்கள் கொடுக்கும் பொழுது அது இவர்களுக்கு ஒரு முதல் அடியாக விழுந்துள்ளது. அதாவது பென்ஷன் எடுப்பவர்கள் அல்லது யாருக்கு அந்த பணம் தேவையோ அது கொடுக்கப்படாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது என்ற முறையில் அரசாங்கத்துக்கு எதிர்கட்சி குரலை எழுப்பியுள்ளது. அதே நேரம் இன்னொரு ஒப்புடையும் செய்தார்கள். இவர்கள் பதவிக்கு வந்தவுடன் இந்த முதலாக செய்த வேலை பலருக்கு சம்பள உயர்வு செய்தார்கள், ஆசிரியர்களுக்கு என்று, பல போலீஸுக்கு என்று. ஆனால் அதில் முக்கியமாக இந்த ரயில் சாரதிகளுக்கு அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தியிருந்தார்கள். அப்போ இப்போ அதனை சுட்டி காட்டி வயது போனவர்கள் அல்லது அவர்களுக்கு குளிர்காலத்துக்கு காசை கொடுக்காமல் நிறைய சம்பளம் வாங்கும் ரயில் சாரதிகள் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு சம்பளத்தை நீங்கள் கூட்டி கொடுக்க வேணும், ஏனென்றால் அது உங்களை சார்ந்த தொழிற்சங்கங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவர்களுடைய அந்த சக்தி அங்கே உள்ளே இருப்பதனால் அதற்காக கொடுத்தீர்கள் என்று ஒரு முதலாவது புள்ளியை திறந்து வைத்துள்ளார்கள். இது நாளடைவில் இந்த இந்த விவாதம் பெரிதாக பெறலாம். இரண்டாவது, தாங்கள் இந்த வரியை விதிக்க மாட்டோம், வரியை குறைப்போம் என்று கூறிக்கொண்டு பதவிக்கு வந்தவர்கள் இப்பொழுது பல விடயங்களில் வரி அதிகரிக்கப்படக்கூடிய ஆபத்துகள் காணப்படுகிறது. அக்டோபர் மாதம், அடுத்த மாதம் இவர்கள் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கப் போகின்றார்கள். இப்பொழுதே என்று கூறிக்கொண்டு வருகிறார்கள். இந்த அடுத்த வரவு செலவு திட்டத்தின் போது நீங்கள் பல ஆச்சரியமான செய்திகளை எதிர்பார்ப்பீர்கள். பல இடங்களில் கொடுக்கப்பட்ட கொடுப்பனவுகள் நிற்பாட்டப்படலாம், அல்லது கூடுதலான வரி சில விதிக்கப்படலாம் என்று கூறப்படுவது முன்கூட்டியே இவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அவை அடுத்த மாதத்திலிருந்து அரசாங்கத்துக்கு எதிரான குரல்கள் இன்னும் வலுவாக வரும் என்பது முக்கியமானது. அடுத்த விடயம், இந்த 2024க்கான வரவு செலவு திட்டத்தின் போது அடுத்த நிதியாண்டுக்கு எப்படி தாங்கள் சமாளிக்க போகிறோம், அல்லது அடுத்த 4 ஆண்டுகள் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் விளக்கப்படுத்தணும். இன்ன திட்டங்களுக்கு நாங்கள் இவ்வளவு பணம் ஒதுக்க போகின்றோம், இதற்கு தேவையான பணத்தை எங்கிருந்து பெறுவோம், யாரிடமிருந்து வரிகளை எடுப்போம் என்று அவர்கள் கூறுவார்கள். இந்த இடத்தில் அது ஒரு விவாதமாக ஒரு வாரம் அளவில் செல்லும். சில சந்தர்ப்பங்களில் இந்த வரவு செலவு திட்டத்தின் மீது நடத்தப்படும் வாக்கெடுப்புகள் கூட சில சந்தர்ப்பங்கள் அரசாங்கங்கள் கவிழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இருந்த பொழுது இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் 123க்கு அதிகப்படியான வாக்குகளினால் மேலடியாக நிற்பதனால் அந்த ஆபத்து உடனடியாக எதுவும் இல்லை. அதே நேரம் இந்த இன்னொரு சிக்கல் தோன்றியுள்ளது. இந்த தொழிற்கட்சிக்குள் இருந்த 7 அல்லது 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த வருடம் இந்த இஸ்ரேல் பலஸ்தீன போரின் போது அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறதாகவும், இந்த ஆர்ப்பாட்டங்களின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் நேரடியாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியிலிருந்து தங்கள் பதவியை விலகி கொண்டார்கள். ஆனால் விலகினவர்களில் 7 பேர் கடந்த ஜூலை மாதம் நடந்த தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்டு வென்றுள்ளார்கள். இது கவனிக்கத்தக்கது. தொழிற்கட்சியில் இருந்தவர்கள் அந்த தொழிற்கட்சியை விட்டு ராஜினாமா செய்து போய் சுயாதீன வேட்பாளராக போட்டி போட்டு அதில் 7 பேர் வென்றுள்ளார்கள். ஆகவே இது ஒரு புதிய தலையடி அரசாங்கத்துக்கு தோன்றியுள்ளது. இதற்கு இன்னொரு காரணம், முன்னாள் தொழிற்கட்சி தலைவர் இந்த ஜெரமி கோபின் என்பவர் பல விடயங்களில் இப்பொழுது உள்ள தொழிற்கட்சியோடு முரண்படுகிறார். தனிப்பட்ட சில காரணங்களும் இருக்கின்றன. ஆகவே இந்த 7 பேரையும் சேர்த்து இவரும் சேர்த்து ஒரு தனி குழுவாக பாராளுமன்றத்துக்குள் ஒரு குழுவை அமைக்கிறார்கள். உதாரணமாக தொழிற்கட்சிக்கு ஒரு குழு, SNP என்ற ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டிக்கு ஒரு குழு, டோரி கன்சர்வேட்டிவ் கட்சி குழு. அப்படி பார்க்கும் பொழுது சுயாதீனமான தாங்கள் ஒரு குரூப் என்று ஒன்றை உருவாக்குகிறார்கள். ஆகவே இது எதிர்காலத்தில் இந்த வாக்களிப்புகளின் போது அரசாங்கத்தை தலையிடி கொடுக்கும் ஒரு இடமாக காணப்படுகிறது.
மற்றது இந்த இஸ்ரேல் பலஸ்தீன போர் தான் இந்த பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இங்கே மட்டுமல்ல, உலகம் பூராகவும். அதில் குறிப்பாக நாங்கள் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் பலஸ்தீனத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்ரேலில் என்ன நடக்கிறது என்று தெரியும். அதை நாங்கள் அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஆகவே இந்த போரை, இந்த பலஸ்தீன போர் பல பல நாடுகளில் அரசாங்கங்களுக்கு தலையடி கொடுத்து அரசாங்கங்கள் மாறும் அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த நேரத்தை கவனிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு அதிரடி நடவடிக்கை இப்பொழுது புதிதாக வந்த அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஒன்று, இஸ்ரேலுக்கு வழங்கும் ஆயுதங்களில் 10% ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்தியுள்ளார்கள். இது ஒரு அதிரடி நடவடிக்கை. எவ்வளவுதான் முன்பு இருந்த அரசாங்கம் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கதைத்தாலும் கூடுதலாக இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டே இருந்தது. இதை நிப்பாட்ட வேணும் என்று கட்சிக்குள் பலர் கோரிக்கை விட்டிருந்தார்கள். பலஸ்தீனத்துக்கு ஆதரவானவர்களாக தங்களை காட்ட வேண்டிய ஒரு நிலையிலும் இங்கிருந்து அனுப்பப்படும் சில பயங்கரமான ஆயுதங்கள் அங்கே நடந்த அழிவு காரணமாக இருப்பதை மனதில் வைத்துக்கொண்டு 10% ஆயுத ஏற்றுமதியை தாங்கள் நிறுத்துவதாக அறிவித்துள்ளார்கள் பிரித்தானிய அரசாங்கம். இப்போ இங்கே பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கும் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. தாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்கும் பொழுது தங்களுக்கு ஆயுதத்தை தராமல் தங்களை பண்ணியது ஒரு பெரிய துரோகம் என்ற மாதிரி இஸ்ரேல் பிரித்தானிய அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் பிரித்தானிய அரசாங்கம் இந்த ஆயுதங்களை நிறுத்துவதனால் அநேகமாக இங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்குள் ஓரளவுக்கு ஒரு முரண்பாடு காணப்படுகிறது. அப்படி என்றால் முன்பு ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி தொடர்ந்து ஆயுதம் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து இருந்து ஆயுதம் வழங்கி கொண்டே வந்தது. ஆனால் இப்பொழுது தோல்வியுற்ற நிலையில் அவர்கள் அந்த கருத்தை கூறினாலும் இது சில சந்தர்ப்பங்களில் தொழிற்கட்சிக்கு ஒரு உந்து சக்தியாக கூட அமையலாம். எவ்வளவு காலத்துக்கு என்ற ஒரு கேள்வியும். அடுத்தது, இவர்கள் 10% ஆயுதத்தை மட்டும்தானே கொடுக்கின்றார்கள். அப்படி பார்த்தால் அமெரிக்கா 60% ஆயுதங்களை கொடுக்கிறது. ஆகவே எங்களுடைய 10% ஆயுதத்தை விட அவர்களுடைய 60% அமெரிக்க ஆயுதங்கள் அதே பணியைத்தானே செய்கின்றன என்ற ஒரு கேள்வியும் இங்கே கூடவே எழுந்துள்ளது. மற்றொரு முக்கியமான நிகழ்வு, இந்த 7 வருடங்களுக்கு முன்பு இங்கே லண்டனில் கிரென்ஃபெல் என்ற ஒரு டவர், ஒரு நீண்ட உயர்மாடி கட்டிடத்தில் நடந்த தீ விபத்து. 24 மாடி கட்டிடம். அதில் ஒரு தீ விபத்து நடந்து அதில் 72 பேர் இறந்தார்கள். 7 வருடங்கள் முடிந்து விட்டன. எங்களுக்கு நேற்று நடந்தது போல் இருக்கிறது. அதை எரிந்து கொண்டிருக்கிற காட்சியே நேரடியாக நாங்கள் பார்க்கும் ஒரு நிலை காணப்பட்டது. ஆனால் அந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன, அங்கே என்ன பொருட்கள் வைக்கப்பட்டன என்ற ஒரு பெரிய விசாரணை கடந்த 7 வருடமாக நடைபெற்று நேற்றும் இன்றும் அந்த முடிவுகள், நேற்று முதல் பகுதி, இன்றைக்கு 2ஆம் பகுதி, அந்த விபத்துக்கான காரணம் என்ன என்ற முடிவுகள் என்று அறிவிக்கப்பட்டன. நிறையவே மக்களுக்கு ஆத்திரத்தை கொடுத்துள்ளது இந்த அறிக்கை. எப்படி என்றால், முதலாவதாக இது தவிர்க்கப்பட்டு இருக்கலாம். மற்றது, மூன்றாவதாக இதை கட்டிடங்களை கட்டுபவர்கள், கட்டுமான கம்பெனிகள் தங்களுக்குள்ளேயே ஒரு இரகசிய ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அங்கே பாவிக்கும் பொருட்கள் பாதுகாப்பானவை என்று கிளேடிங் என்று சொல்லும் ஒரு கட்டிடத்துக்கு வெளியே பாவிக்கும் ஒரு கவர் மாதிரி ஒன்று, அது தீயை மேலே பரவ விடாது என்று கூறி அதை ஒரு பெரிய பிரச்சாரமாக செய்து பல ஆயிரம் கட்டிடங்களுக்கு இந்த கிளேடிங் என்ற அந்த பலகை போன்ற ஒன்றை பாவித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த விபத்தில் அங்கிருந்து தான் தீ பரவியது, இதனால் தான் கூடுதல் தீ பரவினது என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது அவர்களுக்கு முன்பே தெரிந்த ஒன்று. வேணுமென்றே அதை தெரியாத மாதிரி நடந்து கொண்டார்கள். அதில் வேறு காரணங்கள் இருக்கும். ஏனென்றால் பல அந்த கம்பெனிகளுக்கு இவர்களுக்கும் உள்ள தொடர்பு, அதை நிறுத்தினால் அவர்களுக்கு லாபம் பெறாது என்ற கருத்தில். ஆகவே இந்த 72 பேருடைய இறப்பும் தவிர்க்கப்படக்கூடிய ஒன்று. ஆகவே இதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும் என்று இப்பொழுது இன்றைய முடிவு வந்துள்ளது. இது அரசாங்கம் என்று சொல்லும் பொழுது கடந்த 7 வருடமாக கன்சர்வேட்டிவ் கட்சி தான் பதவியில் இருந்தபோதும் 2010ஆம் ஆண்டே இந்த கட்டிடங்கள் கட்டப்பட ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு முன்பு லேபர் கட்சியும் பதவியில் இருந்தது. ஆகவே இந்த 2 குற்றமும் 2 கட்சிக்கும் சேர்ந்து தான் வரும். இருந்தபோதும் கடந்த 7 வருடங்கள் என்னும் பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியின் காலத்தில் தான் கூடுதலான கட்டிடங்கள் கட்டப்பட்டது என்று அவர்கள் முன்பு மாறு தட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த தீ விபத்து நடந்ததுக்கு இவருடைய
மெத்தன போக்கு, வேணுமென்று இப்படி ஒன்று நடக்கும் என்று தெரிந்து கொண்டே அதனை அவர்கள் விட்டார்கள். இன்னும் 4600 வரையிலான கட்டிடங்களுக்கு இந்த கிளாடிங் என்று சொல்ற அந்த இவர்கள் எரியாது என்று சொல்ற அதே கவர் தான் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அது இன்னும் ஆபத்தை கொடுக்கும். நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கிழக்கு லண்டனில் இன்னொரு கட்டிடம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அடுத்த அந்த டோரி கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் நடக்கிற போட்டியில் யார் யார் போட்டியிடுகிறார் என்று முன்பு தொட்டு காட்டினேன். அதில் முதலாவது பிரித்தி பட்டேல் என்பவர் அதில் அந்த போட்டியிலிருந்து விலகி கொண்டார். காரணம், போதிய ஆதரவு அவருக்கு கிடைக்கவில்லை. அவருக்கு கிடைத்த வாக்கு வெறும் 14. ஆனால் ராபர்ட் ஜென்ட்ரிக்கு 28 வாக்குகள் கிடைத்துள்ளன. அடுத்ததாக கெமி பெனடாக் என்ற அந்த பெண்மணி, அவருக்கு 22 வாக்குகள். ஆகவே 2ஆம் நிலையில் அவர் இருக்கின்றார். முன்பு வெளிநாட்டு அமைச்சர் அந்த ஜேம்ஸ் கிளவ்லி என்பது 21 வாக்கு. ஆகவே 3ஆவது நிலையில் இருக்கிறார். மற்றவர்கள் அது குறைந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே அடுத்தடுத்த வாரங்களில் நடக்கும் போட்டியில் இவர்கள் தோற்றவர்கள் இன்னொரு பகுதிக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய தலைவராக யார் தெரிவு செய்யப்படுவார் என்றொரு கேள்வி இருக்கின்றது. இது பிரித்தானியாவோடு சம்பந்தப்பட்ட செய்திகள். இன்னும் நாங்கள் வேகமாக பார்க்கலாம். இப்பொழுது இந்த பிரித்தானியா செய்தி என்றாலும் பிரித்தானியாவில் உள்ள அண்மை காலத்தில் நடைபெற்ற அந்த கலவரங்கள், நாங்கள் அந்த கலவரங்களின் போது பொதுவாக இந்த எங்களுடைய நிகழ்ச்சியை நடாத்தவில்லை. ஆனால் அதெல்லாம் முடிந்தவன் தான் நிகழ்ச்சி செய்வதுன்னு அதையும் தொட்டு பார்க்காம செல்ல முடியாது. இந்த இனவாத குரோதங்கள் மூடப்பட்டு அதனால் நாடு ஒரு 10 நாட்களாக கடந்த ஜூலை மாதத்தில் இந்த நாட்டில் பயங்கரமான கட்டமைப்பு ஏவிவிடப்பட்டது, வன்முறை ஏவிவிடப்பட்டது. இதற்கான பல காரணங்கள். ஒன்று, அந்த 3 சிறுமிகள் அவர்கள் டான்ஸ் பழகி போன இடத்தில் ஒருவரால் குத்தி கொல்லப்பட்ட அவர் உண்மையில் 8 அல்லது 9 பேர் வரை பாதிக்கப்பட்டாலும் 3 பெண்கள் இறந்தார்கள். அந்த இறந்தது எல்லோருக்கும் கோபத்தை ஏற்படுத்தியது. அதற்கான அந்த கோபத்தை பயன்படுத்தி இந்த இணையதளங்கள் மூலம் பொய்யான தகவல் பரவப்பட்டு, அதாவது இந்த கொலையை செய்தவர் ஒரு வெளிநாட்டவர் என்றும் அவர் ஒரு அகத்திலும் கேட்டு வந்தவர் என்றும் அன்னைத்தான் இந்த நாட்டுக்கு வந்தவர் என்றும் சொல்லி இவர்களை ஆதரிக்கக்கூடாது. ஆகவே இந்த சாட்டில் எங்கெங்கெல்லாம் அகதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் தங்கும் இடங்களை தாக்குங்கள் என்று சொல்லி செய்திகளை பரப்பி அவர்கள் தங்குகிற ஹோட்டல்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது. இந்த செய்திகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதே நேரம் போலீசார் மீது பெரிய கல்லுகளை வீசினதும் போலீசாரை தாக்கி நடந்தார்கள். ஆகவே இந்த 10 நாளும் இந்த நாடு படாத பாடுபட்டது. ஆனால் ஒரு விடயத்தில் புதிதாக வந்த பிரதமர் மிக கடுமையான உத்தரவுகளை போட்டு போலீசாருக்கு போதிய ஆதரவை கொடுத்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை மிக வேகமாக 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரத்துக்குள்ளே அவர்களை தேடி பிடித்து கேமராவுடைய இமேஜ்களை வைத்து, சில சந்தர்ப்பங்களில் வேடிக்கை என்னவென்றால் இந்த டட்டு குத்தியிருப்பார்கள், பச்சை குத்தியிருப்பார்கள் உடம்பெல்லாம். சில இடங்களில் இந்த பச்சை குத்தியதே அவர்களுக்கு ஆபத்தாக மாறியது. அந்த கேமராவில் அந்த பச்சை குத்தியவர்களை கொண்டு அவர்களை கண்டுபிடித்தார்கள். இதில் இன்னும் ஒரு வேடிக்கை என்னவென்றால் 68 வயதுடைய ஒரு வயோதிபரும் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். அதே நேரம் 11 வயது சிறுவனும் அனுப்பப்பட்டுள்ளார். இந்த சிறுவன் கடைகளில் இந்த நேரம் பார்த்து பொருட்களை திருடி இருக்கிறார். அடுத்தது இன்னொன்று, பெண்கள், முக்கியமான ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மாநகர சபை உறுப்பினருடைய மனைவி இந்த வன்முறையை தூண்டுவதற்கானவற்றை தன்னுடைய இணையதளம் மூலமாக எழுதியிருந்தார். இந்த சில தூசண வார்த்தைகளையும் சேர்த்து இந்த வெளிநாட்டு அகதிகள் வந்திருக்கிற இடங்கள் அவர்களை அப்படியே அனுப்பணும் நாட்டிலிருந்து உடனடியாக, அத்தோடு அவர்கள் எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்கிறார்களோ அவர்களை அப்படியே தாக்க வேண்டும் என்று. அதாவது அதே போன்றே பல இடங்களில் அவருடைய மொஸ்க், இஸ்லாமியர் தங்கியிருந்த மொஸ்க், அதாவது வணக்க ஸ்தலங்கள் தாக்கப்பட்டன. அதே போன்று ஒரு ஹோட்டலில் அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்து வைக்கப்பட்ட ஹோட்டல் பயங்கரமாக தாக்கப்பட்டது. அங்கே புகுந்து அந்த ஹோட்டலுக்கு தீ வைத்தார்கள். இந்த நேரங்களில் இவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களில் பெரும்பாலும் பெண்களாக இருந்திருக்கிறார்கள். ஆண்கள் வன்முறையில் ஈடுபடப்படும் போது சில பெண்கள் அங்கே நின்று கூடுதலான முறையில் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்தால், குறிப்பாக ஒரு இளைஞன், ஒருவன் 13 அல்லது 14 வயது இளைஞன் போலீசாருக்கு கல்லை வீசி எறிந்த பொழுது தாயார் கூறுகிறார்,
கவனமாக உன்னை பார்த்துக்கொள்ள, அந்த கல் புறம் உனக்கு ஆபத்தாக வராமல் கவனமாக எறி என்றதான் அந்த கருத்து. இப்போ இப்படியான தகவலை கொடுத்தவர்களும் அடையாளம் கண்டப்பட்டு இப்பொழுது நீதிமன்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்றும் பலர் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். இப்போ சிறை நிரம்பி வழிவதனால் சில சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு கொடுக்கும் அந்த தண்டனையை சற்று அடுத்த மாதம் வரை ஒத்திப்போட வேண்டிய நிலை காணப்படுகிறது. ஒரே ஒரு விடயம், நல்ல விடயம் என்ன வந்தால், இந்த வன்முறையில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றது கிரிமினல் ரெக்கார்ட், அதாவது இவர்களுடைய பெயரை அடித்தால் இவர்களுடைய என்னவற்றில் ஈடுபட்டார்கள் என்ற குற்ற பின்புலன் வரும். இதை கொண்டு இனிமேல் ஒரு புதிய வேலையில் சேரவோ அல்லது எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய போனாலும் இவர்கள் மீதான இந்த குற்ற சாட்டு பத்திரங்கள் இவர்களை தடை செய்யும். ஆகவே இப்பொழுது பலர் தாங்கள் செய்த குற்றங்களை நேரடியாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். காரணம், ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு 20% தண்டனை குறைக்கப்படும். 5 வருட தண்டனை பெற்றவர்கள் எல்லாம் 3 வருடம் அல்லது 3.5 வருடம் 2.5 வருட தண்டனைகளை பெற்றுள்ளார்கள். சிலருக்கு அது 5 வருடமாக 6 வருஷமாக கொடுக்கப்பட்டுள்ளது, அவர்களுடைய குற்றத்தினுடைய அளவை பொறுத்து. அவை இது பிரித்தானியாவில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் முக்கியமான நிகழ்ச்சி. இதில் வேறு சில நிகழ்ச்சிகள் முக்கியமானவற்றை யாராவது எங்களோடு இணைந்து கூற விரும்பினால் அவர்களும் இந்த நிலையத்தை வந்து இணைந்து வேகமாக நிகழ்ச்சியை நடத்த முடியும். இப்பொழுது 2 கட்சி, ஒன்று தொழிற்கட்சி, அடுத்தது எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி, மூன்றாவது SNP, ஸ்கொட்லாந்தில் ஆளும் SNP என்ற கட்சி. இவர்களும் முன்பு 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இங்கே லண்டனில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் பாராளுமன்றத்தில் இந்த ஸ்காட்டிஷ் கவர்மெண்ட் சார்பில் 50க்கும் மேற்பட்டவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் துடைத்தெறியப்பட்டு வெறும் 7 அல்லது 8 பேர் தான் அந்த அங்கத்தினராக மாறினதனால் SNP என்ற கட்சியும் இப்பொழுது ஆளும் தொழிற்கட்சிக்கு எதிரான குரலை எழுப்பியுள்ளது. ஆகவே இப்பொழுது அவருடைய கட்சி மாநாடும் இப்பொழுதுதான் நடந்து முடிந்தது. அப்போது தொடர்ந்து கட்சி மாநாடுகள், கட்சி தேர்தல்கள் என்று அண்மை காலத்து தேர்தல் என்று இருந்தது. இந்த நேரத்தில் நாங்கள் சற்று வெளிநாட்டு செய்திகளுக்கு போவோம். இதற்கிடையில் யாராவது வந்து இங்கே உள்ள முக்கியமான செய்திகள் இருந்தால் அதை சுருக்கமாக கூறினால் அவர்களை அழைத்துக் கொள்வாணி நாங்கள் 2வது பகுதிக்குள் செல்லலாம். இணைந்து கொள்ளலாம். சரி, அவர்கள் வரும் வரை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்காமல் கதைத்து கொண்டே செல்வோம். இடையில் வந்து அவர்களை சேர்த்துக் கொள்வோம். ரைட். அப்படி பார்த்தால் நாங்கள் முதலாவதாக இப்பொழுது முக்கியமான ஒரு செய்தியை தவற விட்டுவிட்டேன். அது 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற இந்த பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையே உள்ள அந்த படகில் வந்து அகதி தஞ்சம் கேட்டு படகில் வந்தோர் அந்த படகு ஒன்று மூழ்கினதினால் அங்கே 65 பேர் வரை வந்தவர்கள், அதில் 12 பேர் வரை இறந்துள்ளார்கள். இறந்தவர்களில் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் 8 பெண்களும் இறந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. அந்த நீரில் மூழ்கினதுக்கான காரணத்தை கேட்கும் பொழுது அதுவும் வேதனையாகிறது. அந்த ரப்பர் படகுகளில் தான் அவர் கொண்டு வருவார்கள். அந்த படகு நடுவால் ஓட்டியாகி அப்படியே ஆக்கள் கீழே விழுந்தார்கள் என்னும் பொழுது அந்த எவ்வளவு வேகமாக பணத்தை சம்பாதிக்கணும் என்று ஒரு தராதரம் இல்லாத ரப்பர் படகுகளில் கூட அனுப்பப்படுகிறார்கள். இதில் இன்னொரு கேள்வி இங்கே கூட எழுதுகிறது, முன்னாள் அரசாங்கம் இங்கே வருபவர்களை, இப்படி சிறிய படகுகள் வருவர்களை ருவண்டா என்ற நாட்டுக்கு அனுப்புவதாக கூறியிருந்து அதனால் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அது ஒரு அரசியல் சிக்கலாக மாறியிருந்தது. தாங்கள் பதவிக்கு வந்தால் இந்த ருவண்டா திட்டத்தை அடியோடு மறுப்போம் என்று இப்பொழுது ஆட்சியில் உள்ள தொழிற்கட்சி கூறி அதன்படி அந்த திட்டத்தை கைவிட்டது. அதன் பின்பு இப்பொழுது வருவர்களுடைய தொகை கூடிக்கொண்டு போவதனால் கன்சர்வேட்டிவ் கட்சி கூறப்போகின்றது, நாங்கள் பதவியில் இருக்கும் பொழுது இத்தனை பேர் குறைவாக வந்தார்கள், இப்போ நீங்கள் வந்தவுடன் இவ்வளவு மோசமாக வருகிறது, ஆகவே இதனால் இந்த கட்சி சரியில்லை என்ற அந்த ஒரு கருத்தும் இங்கே கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. வருவோர் தொகை அதிகரித்து கொண்டு கடந்த சில தினங்களில் பல 100 பேர் வந்து இறங்கியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இந்த பிரெஞ்சு அரசாங்கம், பிரித்தானிய அரசாங்கமும் மற்ற ஐரோப்பிய அரசாங்கம் இன்று நேற்று முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இப்படியான ஒரு விபத்துகளை தவிர்க்க என்றால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று இப்பொழுதைய பிரதமர் கூறியிருந்தால் மற்ற நாடுகளோடு சேர்ந்து முக்கியமான ஒரு விசேட
பாதுகாப்பு படை ஒன்றை உருவாக்கி அவர்கள் மூலம் இந்த யார் யாரெல்லாம் அங்கிருந்து கடத்துகிறார்களோ அவர்களின் மூலங்களை அறிந்து அவர்களை கைது செய்வோம் என்று கூறியிருந்தார். ஆனால் இதுவரை அப்படி எதுவும் வெளியில் தெரிவதாக தெரியவில்லை. ஆனால் எதிர்வரும் நாட்களில் அது எப்படி அமையும் என்பது ஒன்று. இரண்டாவது, இன்னொரு விடயம் நடந்திருக்கிறது. முன்பெல்லாம் நாடு கடத்தும் ஒரு படலம் வந்தால் அந்த 5 பேர் கடத்தப்பட்டார்கள், 4 பேர் கடத்தப்பட்டார்கள் என்று செய்திகள் வரும் பொழுது பெரிய செய்தியாக இருக்கும். ஆனால் இதற்கிடையில் இந்த புதிய பிரதமர் வந்ததிலிருந்து பல காலமாக இங்கு அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்டு சட்டவிரோதமாக இருந்தவர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் சில தினங்களில் மட்டும் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார் என்பதும் ஒரு முக்கிய செய்தி. இந்த செய்தி பெரிதாக வெளியில் தெரியாத நிலை இருக்கிறது. அதே நேரம் இந்த அரசாங்கம் வருவோரை இப்படி விடுகிறார்களே என்று பார்க்கும் பொழுது இப்பொழுது வந்தவர்கள் முன்பு சட்டவிரோதமாக இருப்பவர்களை அனுப்பியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நாம் வெளிநாட்டு செய்திகள் பார்ப்போம். நாங்கள் முதலடியாக அருகில் உள்ள நாடான பிரான்சுக்கு செல்வோம். இப்போ அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய கேள்வி. சமகாலத்தில் 2 நாடுகளிலும் தேர்தல் நடைபெற்றது. ஜூலை மாதத்தில் தான் பிரான்சில் நடைபெற்ற தேர்தலின் போது 2 பெரிய மாற்றங்கள் நடைபெற்றன. முதலாவதாக நடந்த தேர்தலில் தீவிர பலசாரிய கட்சியான லுபென் என்ற பெண்மணியினுடைய தலைமையிலான கட்சி கூடுதலான வாக்களை பெற்று முதல் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டது. ஆகவே இது ஒரு பெரிய ஆபத்து என்பதை நாடு முழுக்க உணர்ந்திருந்தது. ஆகவே அவர்களை எப்படியும் பெறக்கூடாது என்று மற்ற வலதுசாரி தவிர்ந்த மிதவாத கட்சிகள் அல்லது இடதுசாரி கட்சிகள் பலர் சேர்ந்து கூட்டாக 2ஆம் கட்டத்தில் வாக்களித்து இந்த தீவிர வலதுசாரி அரசாங்கம் பதவிக்கு வராமல் தடுத்தார்கள். அது ஒரு நல்ல விடயம் செய்திருந்தார்கள். ஆனால் இந்த தீவிர வலதுசாரி வரக்கூடாது என்று பல இடதுசாரிகள் ஒன்றாக சேர்ந்து இருந்த பொழுது அவர்களுக்குள் யார் கூடுதலான கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் என்ற ஒரு சிக்கல் அங்கே தோன்றினது. அதன்படி இந்த மெலோன்ஷோ என்பவருடைய தலைமையிலான பிரான்ஸ் அன்சமி தலைவணங்காத கட்சி, இந்த கட்சி கூடுதலான வாக்களை பெற்றிருந்தது. அதே நேரம் சோசலிஸ்ட் கட்சி என்று ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான பங்கு உண்டு. ஆனால் இங்கே சிக்கல் என்னவென்றால் இவர்கள் தங்களுக்குள் ஒருவரைத்தான் பிரதமராக தெரிவு செய்யணும் என்று அடையாளம் காட்டியிருந்தார்கள். ஆனால் பிரசிடென்ட், அதாவது ஜனாதிபதியோ கடுமையாக நின்று கொண்டார். இந்த குறிப்பிட்ட இந்த இடதுசாரி கட்சியிலிருந்து இந்த பிரச்சனை கொடுக்கும் அவர்கள் யாருமே பிரதமராக தான் வர அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியதனால் இங்கே பெரிய ஒரு உள்நாட்டு போர் ஒன்று நடைபெறுவதற்கு ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட சுமார் தேர்தல் நடைபெற்ற 50 நாள் சென்று கூட அந்த நாட்டினுடைய பிரதமர் யார் என்று கூறப்படாத நிலையில் இருக்கிறது. காரணம், ஜனாதிபதி பல கட்சிகளை சேர்ந்தவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கிறார். அது அவருடைய ஒரு தந்திரமாக கூட இருக்கலாம். இன்னும் சில தினங்களில் இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் முடிந்துவிடும். இப்பொழுது அந்த முடிவை அறிவித்தால் சில சந்தர்ப்பங்கள் இந்த ஒலிம்பிக்ஸ் முடிவதற்குள்ளே இவர்கள் வீதியில் இறங்கி பெரிய அநியாயங்கள் செய்வார்கள் என்றதை மனதில் வைத்து செய்கிறாரோ, அல்லது இந்த பல கட்சிகளை அழைத்து அவர்களுக்கு நீங்கள் பிரதமராக வாருங்கள் என்று ஆசை காட்டி கொண்டு வருகின்றார். இந்த நேரத்தில் பல பெயர்கள் இப்பொழுது அடிபட்டு கொண்டே இருக்கிறது. அது பிரான்சில் இருந்தவர்களுக்கு தெரியும். இப்போ இங்கே உள்ளவர்களுக்கு எல்லா பெயரையும் கூறினாலும் தெரியாது. ஆனால் லூசி கஸ்டெல் என்ற ஒரு பெண்மணி, அவரை தீவிர இடதுசாரி கட்சிகள் அத்தனையும் சேர்ந்து அவரை பிரதமராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விட்டார். ஆனால் அங்கே அந்த கட்சிகளுக்குள் உள்ள அந்த வீதாசாரத்தையும் அல்ல அவருடைய கொள்கைகள் இரண்டாவது என்ன அடிப்படையில் வைத்து பதவியில் வரப்போகிறார் என்ற ரீதியில் அந்த பெண்மணியை பிரதமராக தான் நியமிக்க மாட்டேன் என்று கூறியதனால் இன்னும் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. அதே நேரம் சில வலதுசாரி தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கதைக்கும் பொழுது கூட அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமான பலருடைய பெயர்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது. முன்பு ஒரு சிறிது காலம் பிரதமர் இருந்த சோசலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பெர்னார்ட் கசனோவ் என்பவருடைய பெயரும், மற்றது வலதுசாரியுடைய ஜெவியே பெர்டன் போன்றவருடைய பெயரும் அடிபடுகிறது. ஆகவே இதில் யார் தெரிவு செய்யப்பட போகிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. ஜனாதிபதிக்கு எதிரான கடுமையான எதிர்ப்புகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தனக்கு அவர் அடுத்த முறை பதவிக்கு வரமாட்டார் என்பது அவருக்கு ஒரு
உற்சாகம். ஏனென்றால் இனி அவர் பதவிக்கு வர முடியாது. ஆனால் இப்பொழுது பிரதமராக வருபவர் அடுத்த முறை எப்படி இருப்பார் என்றும், அடுத்த ஜனாதிபதியாக யார் வருவார் என்பதற்கு முன்னாள் ஒரு பிரதமருடைய பெயர் இப்பொழுது அடிபடுகிறது. ஆகவே பிரான்சில் இப்பொழுது நடைபெறுவது 50 நாளாக பிரதமர் இல்லாத ஒரு அரசாங்கம், ஒரு தொங்கு அரசாங்கமாக இருக்கிறது. இதற்கு ஒரு ஸ்திரம் அற்ற நிலை பிரான்ஸ் அரசாங்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சில தினங்களுக்கு, சில சந்தர்ப்பங்களில் அவர் இன்னும் ஒருவரை பிரதமராக தெரிவு செய்தால், இதில் இடதுசாரி கட்சிகளுக்குள்ளே ஒரு குரோதம் வளர்ந்துள்ளது. இவை யார் வந்தாலும் நாங்கள் ஆளவிட மாட்டோம் என்று இந்த கட்சிக்குள்ளே ஒவ்வொரு கட்சியும் ஒன்றோடு மோத துவங்கியுள்ளன. அடுத்ததாக இன்னொரு முயற்சி நடக்கிறது. அரசாங்க சாசனத்தை கலைத்து ஜனாதிபதியை பதவி விலக பண்ணுவோம் என்று இன்னொரு கட்சி ஆரம்பித்துள்ளது. ஆகவே ஒன்றின் மேல் ஒன்றாக சிக்கல்கள் அங்கே தோன்றுகிறது. அடுத்தடுத்த வாரங்களில் அங்கே ஒரு சுமமான நிலை ஏற்படாவிட்டால் இந்த இடதுசாரி கட்சிகள் வீதியில் இறங்கி, ஆர்ப்பாட்டங்கள் இறங்கி, முன்பு நடந்த பல அனர்த்தங்கள் மீண்டும் பிரான்சுக்கு வரலாம் என்று இப்பொழுதே நாங்கள் ஓரளவுக்கு ஊகித்து கொள்ளலாம். அடுத்த 2வது நாடு ஜெர்மனி. இப்பொழுது தேர்தல் என்று நான் கூறும்பொழுது அண்மையில் ஜெர்மனியில் நடத்த, அதாவது இங்கே உள்ள மாதிரி இல்லை, ஜெர்மனியில் ஒவ்வொரு மாநிலங்களும் தனித்தனி அரசாங்கமாக நடக்கும். அப்படி ஒரு மாநிலத்தில் முதல் தடவையாக இந்த 2வது உலக போருக்கு பின் தீவிர வலதுசாரி கட்சிகள் AFR, அதாவது மற்ற கட்சிகளுக்கு ஈடான கட்சி என்று கூறும் ஒரு வலதுசாரி கட்சி ஒரு மாநிலத்தில் பெரிதாக வெற்றி பெற்றுள்ளது. இது இன்னொரு அச்சத்தை கொண்டது. இது உண்மையில் பிரான்சில் நடந்தது போல்தான். அங்கே லூப்பன் என்ற பெண்ணினுடைய RN என்ற கட்சி பதவிக்கு வந்த பொழுது நாடே ஒரு கொந்தளித்தெழுந்து அவர்களை பதவிக்கு வரவிடக்கூடாது என்றுதான் இடதுசாரிகள் ஒன்றாக இணைந்தார்கள். ஆனால் இப்படி ஜெர்மனியில் இந்த ஒரு மாநிலத்தில் இந்த தீவிர வலதுசாரிகள், அதாவது நாஜி கட்சியை ஆதரிப்பவர்கள் பகிரங்கமாக வெற்றி பெற்றதனால் மற்ற கட்சிகள் சற்று அச்சமடைந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்கள் அரசாங்கம் அமைக்க, அதாவது அந்த பாராளுமன்றத்தை அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருப்பதனால் அங்கேயும் ஒரு முடங்கு நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே அங்கு உள்ள இடதுசாரி கட்சிகளும் இப்பொழுது பிரான்ஸ் போல அவர்களுக்குடைய ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை என்று நடக்கிறது. ஆனாலும் இந்த முன்பு பெரிய கட்சிகள் என்று சொன்ன CDU, CSU என்ற இந்த கட்சிகள் இப்பொழுது பலமிழந்து வருவதும், அரவாசிக்கு வலதுசாரிகள் அங்கே கோலோச்சுவதும் ஒரு முக்கியமானது. இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் எங்கும் வலதுசாரிகள் பலம் பெற்று வருவது ஒரு ஆபத்தான நிலையாக இருக்கிறது இந்த நேரத்தில் கருதி கொள்ளலாம். அதே போன்று இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனருக்குமான யுத்தம் பற்றி நாங்கள் கூறலாம். அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது ஏறக்குறைய 40,000 பேர் வரை பலஸ்தீனியர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இறந்தவர்களில் போராளிகளும் இருப்பார்கள், பொதுமக்களும் இருப்பார்கள். ஆனால் இஸ்ரேலிய அரசாங்கம் படும் மோசமான மூர்க்கத்தனமான முறையில் தாக்குதலை நடத்துகிறார். ஏனென்றால் அங்கே பனை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை எப்படியும் உயிரோடு கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் அதுவே அவர்களுக்கு எதிராக மாறியுள்ளது. 2 தடவை 3 தடவை சிலர் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு பதிலாக இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அண்மை காலத்தில் மிக மோசமான தாக்குதல் நடைபெற்று பல கட்டிடங்கள் அழிக்கப்பட்டு அதற்குள் பலர் இருந்துள்ளார்கள். இந்த நிலையில் இஸ்ரேலிய மக்கள் வீதிக்கு இறங்கினார்கள். அதாவது இப்படி மூர்க்கத்தனமாக நிற்காமல் அவர்களோடு ஏதோ ஒரு விதத்தில் பேச்சுவார்த்தை செய்து அவர்களை உயிரோடே கொண்டு வாருங்கள் என்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 2 நாட்களாக இஸ்ரேலில் சரித்திரம் காணாத வரையில் மக்கள் 24 மணி நேரம் வீதியில் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அதாவது அந்த ஆர்ப்பாட்டத்தின்படி இப்பொழுது பிரதமரான நெத்தனியாகு பதவி விலக வேண்டும் என்று. அவர் தன்னுடைய பதவியை நீடித்து கொண்டு போவதற்கு இந்த போரை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். பல தடவையில் பல உலகத் தலைவர்கள் ஒரு விதத்தில் சமாதான உடன்படிக்கை செய்து இந்த போர் நிலையை மாற்றலாம் என்று போகும்பொழுது அந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கான சகல உத்திகளையுமே தொடர்ந்து பிரதமர் செய்து கொண்டே வந்தார். ஒரு நிபந்தனையை விதித்து கொண்டு போகும் பொழுது இறுதி நேரத்தில் அவர் புதிய ஒரு நிபந்தனையை போட்டு அதே நேரம் ஹமாஸ் என்ற அந்த தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர்கள் பலரை
அவர்களுடைய பலஸ்தீனத்தில் வைத்து அத்தோடு அவர்கள் தங்கியிருந்த ஈரான், லெபனான் போன்ற நாடுகளில் சென்று அவர்களை தாக்கி அழித்திருந்தார்கள். இது ஒரு அவர்களுடைய எதை கூறுவது, அவர்கள் எதையும் செய்வார்கள், யாரும் கேட்க முடியாது என்ற ஒரு நிலைக்கு இஸ்ரேல் இருப்பதாக காட்டிக்கொண்டார்கள். ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்கே 6 பணைய கைதிகள் கொல்லப்பட்டு அவர்கள் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பின் இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த பேச்சுவார்த்தைகள் அங்கும் இங்குமா நடைபெறும் பொழுது ஹமாஸினுடைய கூற்றுப்படி அந்த இறந்த 6 பேரும் மிக சில நாட்களில் விடுவிக்கப்படுவதற்காக இருந்தார்கள். அவருடைய பெயர்களை நாங்கள் குறிப்பிட்டு வைத்திருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது பேச்சுவார்த்தையின் முடிவில் அவர்கள் முதலாக விடுவிக்கப்பட இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் தாக்குதலை நடத்திய பொழுது 2 விதமான கருத்து கூறப்பட்டது. ஒன்று, அந்த தாக்குதலில் தான் இவர்கள் இந்த 6 பேரும் இறந்தார்கள் என்று ஹமாஸ் கூறினாலும், இஸ்ரேலிய அரசாங்கம் கூறுவது இல்லை, அவர்கள் அந்த 6 பேரும் பின் தலையில் சுடப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்று. இதற்கு ஆதாரம் நாங்கள் உண்மையாக காணவில்லை. அந்த 6 பேரும் கொல்லப்பட்டதனால்தான் இஸ்ரேலிய மக்கள் கொதித்தெழுந்துள்ளார்கள். நீங்கள் சற்று பொறுமையாக இருந்து இந்த பேச்சுவார்த்தை மூலம் செய்து அந்த 6 பேரும் உயிரோடு வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் செய்த அநியாயத்தினால்தான் அந்த 6 பேரும் உயிரை இழந்தார்கள். இப்படித்தான் மற்றவர்கள் இறக்கப் போகிறார்கள் என்ற ஒரு அச்சம் தோன்றி மக்கள் வீதிக்கு வந்து இப்பொழுதும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம். கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு நாடு தழுவிய நிலையில் வேலை நிறுத்தங்கள் இறங்கினார்கள். ஆனால் அதில் கூட இஸ்ரேலிய அரசாங்கம் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி நீதிமன்றத்தில் தங்களுக்கு ஆதரவான நீதிபதிகளை கொண்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது இந்த வேலை நிறுத்தம் செல்லாது சட்டப்படி என்றும் அத்தனை பேரும் வேலைக்கு திரும்பணும் ஒரு கடுமையான சட்டத்தை போட்டிருந்தார்களாகவே எந்த விதத்திலும் இது சமாதானம் அங்கே வந்தால் தன்னுடைய பதவி போய்விடும் என்றதில் இஸ்ரேலிய பிரதமர் பயமாக இருக்கிறார். ஏனென்றால் இவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள், பல ஊழல் வழக்குகள் இவர் மீது இருக்கிறது. அவை விசாரிக்கப்படாமல் இருக்க வேணுமா என்றால் இந்த போரை நீட்டிக்கொண்டு போகணும் என்று போய்கொண்டிருக்கிறது. அந்த போர் நிறுத்தப்பட்டால் அடுத்ததாக இவர் கைது செய்யப்படக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காகவே போரை இவை நீட்டிக்கொண்டு போகிறார். அதே நேரம் ஆயுதங்களும் மேற்கு நாடுகள் ஆயுதங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சில நிபந்தனைகளை விதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நிபந்தனையின்படி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. இருந்தபோதும் இன்னும் ஒரு வாரத்துக்குள் இந்த நிலைமை தொடருமாயிருந்தால் இஸ்ரேலில் மக்களே இன்னும் வீதிக்கு வந்து பிரதமர் பதவி விலகும் ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம். ஆனால் அவர் அதை விடப்போவது இல்லை என்ப ஒரு ஏட்டிக்கு போட்டியாக அந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அழிவை அந்த நாட்டுக்கு கொண்டு வரப்போகிறோம் என்பது முக்கியமானது. அதே போன்று ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போர் இப்பொழுது வேறு ஒரு முறையில் அந்த போர், அதாவது பல இடங்கள் அழிக்கப்பட்டு பல இடங்கள் யுக்ரைனுக்குள் ரஷ்ய படைகள் போய்கொண்டிருக்க இந்த நேரத்தில் யுக்ரைன் வேறு ஒரு விதமான தந்திரத்தை பயன்படுத்தி இவர்கள் எதிர்பாராத இந்த எல்லைப்புறத்தை விட்டு வேறு வழியாக திடீரென்று ரஷ்யாவுக்குள் உள்ள நிலப்பரப்புக்குள் பல ஆயிரம் மைல்களை அவர்கள் பிடித்து தங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். இது அவருடைய யுக்தி என்னவென்றால் இந்த போரை இதில் வரப்போகும், அதாவது தங்களுக்கு எதிராக வரப்போகும் இராணுவத்தின் தொகையை குறைக்க வேணுமா இருந்தால், அந்த எல்லையில் உள்ள இராணுவத்தை குறைக்க வேணுமா இருந்து இவர்களை பாதுகாக்க அந்த இராணுவத்தை இவர்கள் அங்கே அனுப்பும் பொழுது தங்களுக்கு இவர்களோடு போரிட இலகுவாக இருக்கும் என்ற ஒரு தந்திரத்தை கையாளுகிறார்கள். எது இருந்த பொழுதும் 2 தினங்களுக்கு முன்பு இஸ்ரேல் ரஷ்யா மிக பயங்கரமான ஏவுகணைகளை கொண்டு 2 பெரிய கட்டடங்களை தாக்கி பலர் 50 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு 800 பேர் வரை காயப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இப்பொழுது ரஷ்யாவுக்கு எதிரான கோபத்தை உலகம் முழுக்க நீடித்துள்ளது. இருந்த பொழுதும் அங்கேயும் பிரதமருக்கு எதிரான, அதாவது அவர் குரல்கள் இருந்தாலும் அவையெல்லாம் நசுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அதாவது ஜனாதிபதிக்கு எதிரான குரல் அங்கே நசிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. பல எதிர்கட்சிகள் தலைவர்கள் கொல்லப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இன்னொன்று, 3வது, இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வர நவம்பர் மாதம் நடைபெறப் போகிறது. ஆகவே அங்கே 2 முக்கியமானவர்கள் இருக்கிறாங்க. ஒன்று டொனால்ட் ட்ரம்ப், அடுத்தது பைடனுக்கு பதிலாக அவருடைய துணை ஜனாதிபதியாக இருந்த கமலா ஹாரிஸ் என்பவர் போட்டியிட்டார். ஆகவே இப்போ கமலா ஹாரிஸுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் தான் கடுமையான போட்டி நிலவுகிறது. இங்கேயும்
டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது சக்தி வாய்ந்தவர், பணத்தை கொடுத்து பலரை விலைக்கு வாங்கி தேர்தலில் வெல்லலாம் என்று நம்பப்பட்டாலும் அவருக்கான அந்த ஆதரவு முன்பு இருப்பது போல் பெரிதாக தெரியவில்லை. அதை தேர்தல் தான் நிரூபிக்கணும். தேர்தலும் முன்பு நடந்தது போன்று நடந்தால் மிக கஷ்டம்தான். அதில் அவர் தோல்வி விடுவாராயிருந்தால் இந்த முறையும் அதை ஏற்றுக்கொள்வாரா தெரியவில்லை. அப்படி என்றால் அவர் மீண்டும் ஒரு கழகத்தை உருவாக்கலாம் என்ற ஒரு அச்சமும் கூடவே தோன்றியுள்ளது. கமலா ஹாரிஸுக்கு ஆதரவான பலர் இன்று கூட ரிப்பப்ளிக் கட்சி, டொனால்ட் ட்ரம்ப் உள்ள கட்சியில் உள்ள முன்னாள் ஜோன் மைக்கேன் என்பவருடைய மகள் 2 பேரும் அந்த கட்சிக்கு எதிராக மாறி கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியுள்ளார்கள். ஆகவே அவருக்கான செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற இன்னும் இருக்கும் ஒரு 50 நாட்களில் கதை எப்படி மாறுவதோ தெரியவில்லை. ஆகவே அமெரிக்காவில் நடக்க போகும் தேர்தல் கூட பல உலக சரித்திரங்களை மாற்றக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அதே போன்று இந்தியா பற்றி ஒரு சுருக்கமான செய்தி. இந்தியாவில் பல செய்திகள் இருந்தாலும் 2 தினங்களாக இந்தியாவில் உள்ள கேரள மாநிலத்தில் உள்ள சினிமா துறையில் உள்ள ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அங்கே கேரளாவில் உள்ள நடிகைகளுக்கு பல தொல்லை கொடுத்ததாக நடிகர்கள், பட தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள், மிக முக்கியமானவர்கள் என்று பலர் தொடர்ந்து பல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததும் பல விதத்தில் அது முன்பு அது அமர்த்தி வெளியில் வராமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது 2 பெண்கள் பகிரங்கமாக வந்து குறிப்பிட்ட ஒரு நடிகருடைய பெயரை கூறி அதன் மூலம் கூறும் பொழுது இப்பொழுது அந்த கதை பரவி இப்பொழுது கேரளாவில் பல புதிய படங்கள் கூட வெளியிடப்பட முடியாத நிலைக்கு எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இது கேரளாவுடன் நிற்காமல் இப்பொழுது ஆந்திர பிரதேஷ், அருகில் உள்ள ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தையும் இதே போன்ற செய்திகள் இப்பொழுது சிறிதாக கசிய துவங்கியுள்ளது. இப்படி போனால் அடுத்தது தமிழ்நாடு என்பது சந்தேகத்துக்கு இல்லாமல் நிரூபிக்கப்படும். இப்போ நாங்கள் பார்த்த செய்திகளை எல்லா இடமும் குழப்பமும் கூச்சலும் தான் நிறைந்திருக்கிற ஒரு நல்ல செய்தி இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை என்ற அந்த செய்தியோடு நாம் நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருவோம். இறுதியில் யாராவது தங்கள் கருத்தை கூறுவோம் என்றால் எல்லோரும் தூங்கி விட்டார்கள், சென்று விட்டார்கள். சரி, எல்லா செய்தியும் தெரிஞ்சிருக்கு போல. சரி, மற்றது அந்த ஊனமுற்றோருக்கான ஒலிம்பிக்ஸ் போட்டி என்ன முடிவு இந்த வார இறுதியில் தான் முடிவும். அதுவும் முக்கியமானதாக இருக்கும். அந்த ஆரம்ப நிகழ்ச்சி, முடிவு நிகழ்ச்சிகள் மிக அழகாக செய்தார்கள். இந்த முறையும் அது அப்படி அமையும் என்று எதிர்பார்த்து நாங்களும் விடைபெறுவோம். சரி, நன்றி அண்ணா, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இது வர நேரம் உறவுகள் நடந்திருந்து கேட்டது தகவல் சாலை தொகுப்போடு திரு ஜோகட்டும் அவர்கள் நடந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். நன்றி.